ஓகே. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரெஸ்பான்ஸை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். அதாவது என்னென்னா எம்டி. எம்டின்னு அர்த்தம் லேப்டாப், கரெக்டாக? ஸோ இப்போ லேப்டாப்பில் லேப்டாப்னா டேப்லெட். ஸோ நான் திருப்பி தப்பாக சொல்கிறேன், டேப்லெட். ஸோ டேப்லெட்டை பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்குது. இது நம்ம வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் என்னோடய பழைய யூஐ போயிடுறேன். நான் சூப்பராக பில்ட் பண்ணதை. ஸோ நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து டேப்லெட் போயிட்டேன் வச்சுக்கோங்களேன். இதான் டேப்லெட்டு. ரிஃப்ரெஷ். அண்ட் நான் வந்து 75% வைக்கிறேன். ஓகே. ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டேப்லெட் வந்து அந்தளவுக்கு ரெஸ்பான்சிவாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக ஆக்கலாம் இப்போ இந்த வீடியோவில். ஓகேங்க, ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த அவைலபிள் ஸ்பேஸ் வந்து எனக்கு பத்தாது, கரெக்டாக? இப்போ நான் வந்து எதில் இருக்கேன்? நான் டேப்லெட் வீடு தான் இருக்கேன். ஸோ டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ மெனுஸ் கவர் வர மாதிரி எனக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஆசிட்டிஸ் இருக்கட்டும், நான் சின்ன சின்ன டியூக்ஸ் வந்து பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேக்ரவுண்ட் எலிமெண்ட் மாற்றுறேன். அண்ட் சம் கைண்ட் ஆஃப் மற்ற எல்லாமே அப்படியே ஸ்டிக்கிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆசிட்டிஸ் இருக்கட்டும். எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமே தேவையில்லை. ஏன்னா எனக்கு இந்த ஸ்கின் சைஸில் வந்து நான் வந்து இதை வந்து அப்படியே 3 இதை வைக்க முடியாது, கரெக்டாக? ஸோ பார்க்கவும் நல்லாவும் இருக்காது. ஸோ எனக்கு ஆசிட்டிஸ் இருக்கட்டும். இந்த இதில் ஏதாச்சும் கம்மி பண்ண முடியுதா மட்டும் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ டன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் கொஞ்சம் நம்ம ட்ரிங்கிங் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சார் எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஹெட்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹெட்டாக நான் வந்து ரைட்டில் கொண்டு வந்துக்கிறேன். அண்ட் லெஃப்ட்டில் வந்து HTML கோடு இருக்கட்டும். ஆக்சுவலி HTML கோடு எனக்கு தேவையில்லை நினைக்கிறேன் இனிமேட்டு. பிகாஸ் நான் அப்படியே ஆசிட்டிஸ் எனக்கு மனப்படாமல் ஆயிடுச்சு. பட் எனிவே நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஓகேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே 1.2 ரெம் வச்சுருக்கோம். ஸோ 2 வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு. மேபி இது கொஞ்சம் பேடிங் வச்சு பார்க்கலாமா எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறது, பேஸ்ட் பண்ணிட்டு இது வந்து எம்டின்னு வைக்கிறேன். ஸோ மீடியா டிவைஸ். ஓகேவா? மீடியா டிவைஸ் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டேப்லெட்ஸ் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பேஸிங் வந்து இதில் விட்ருக்கேன். பிகாஸ் நிறைய அவைலபிள் ஸ்பேஸ் இருக்குது எனக்கு, நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி பிளாக் இருக்கட்டும். அண்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க, இல்லை? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை காப்பி பண்ணிவிட்டு பிளாக் ஆக்டிவிட்டிஸ் எப்படி தான் இருக்கும். நான் வந்து ஜஸ்ட்டு எஸ்எம்லேருந்து எப்படி மாற்றிட்டு அண்ட் டிஸ்பிளே வந்து தூக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாமா? ஸோ அதிகம் பண்ணிக்கலாம். இல்லை ஆக்டிவிட்டிஸ் கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. மேபி வச்சு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்பிளே வந்து என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. நம்ம மெனு வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இருங்க. ஸோ இதான் நான் மெனு. இதை நான் வந்து எம்டி டார்கெட் பண்ண போகிறேன். டிஸ்பிளே வந்து பிளாக் வைக்கிறேன் இந்த வாட்டி. பிளாக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேவ். அண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. ஆக்சுவலி பிளாக் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து மெனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்கோம் டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதே ஃப்ளெக்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணணும். ஸோ பிளாக் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் வித் எடுத்துக்கும் அது. ஸோ ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பத்தலை. ஓகே. ஸோ அதான் நான் சொல்கிறேன், நம்ம ஆசிட்டிஸ் என்ன பண்ணலாம், அதே மாதிரி இந்த இதுவே வச்சுக்கலாம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிக்கலாம், இப்போ இது தேவையில்லை. ஓகே. அண்ட் இது வந்து இப்படி இருக்கட்டும். ஓகே டனுங்க. ஸோ ஹெடர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து என்னோடய இது கிளிக் பண்ணும் போது அது அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக பேச ஆக்கலாமா? ஸோ என்ன பண்ணுற மாதிரி ஹோம்குள்ளே போகிறேன். ஹோம்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. பேடிங் ஆசிட்டிஸ் இருக்கிறது தான் இருக்கும், எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பேக்ரவுண்ட் என்ன லைட்டாக மாற்றிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ பேக்ரவுண்ட் எலமெண்ட்ஸ். அண்ட் இது என்னது, எனக்கு இந்த சர்க்கிள் மட்டும் மாற்றணும். இது என்ன சர்க்கிள் 2. இது சர்க்கிள் 2க்கு மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சர்க்கிள் 2 அண்ட் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி உள்ள கோடை. அண்ட் இங்கே வந்து நான் டார்கெட் பண்ணுற போது என்னது, எம்டி லேப்டாப். ஸோ ஐ மீன் டேப்லெட். ஓகேவா? ஸோ இது நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கலாம். மேபி ஒரு 20 வச்சு பார்க்கலாம், எப்படி இருக்குது பார்க்கலாம். ஓகே. அண்ட் 10 வச்சு பார்க்கலாம். ஓகேங்க, எனக்கு இது நல்லா தான் இருக்குமா தான் தோணுது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சிங்கரிங் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த டாட் வந்து மேபி நான் மாற்றினு வச்சுக்கோங்களேன். என்ன டாட் இது, .2 அது .2. இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் காமிக்குது. ஸோ .2 செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு .2ல் மட்டும் எனக்கு வந்து மீடியா டிவைஸ் வரும்போது என்ன வேணும், எனக்கு டாப் வந்து கொஞ்சம் மேலே வேணும் எனக்கு. ஓகேவா?
ஸோ கொஞ்சம் 20 வச்சு பார்க்கலாம். 20 சேவ். 15 வச்சு பார்க்கலாம். 15 சேவ். ஓகே குட், சூப்பர். எனக்கு இது ஓகே இப்போதைக்கு. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா சம்வாட் குட், சம்வாட்டில் நல்லாவே இருக்குது. அண்ட் ஏன்னா என்னோடய ஸ்கின்னில் நான் அவ்வளோ தான் கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ ஏன்னா நான் அவ்வளோ வச்சுருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் ஆஸ் இட் இஸ் நல்லா வேலை செய்யுது இந்த ப்ரௌசரில். அண்ட் எஸ், இந்த ஃபாண்ட் சைஸ் ஆக்டிவ் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குல்ல. செக் பண்ணிக்கலாம். அதுங்க கோர்சஸ் போகிறேன். கோர்சஸ்குள்ளே வந்து அந்த கார்டுக்குள்ளே இருக்கிற டைட்டில் கரெக்டாக. ஸோ கார்டுக்குள்ளே இருக்கிற H4 இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்எம்ஏ போடல பாருங்கள். அதனால தான் வந்து பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்எம் நம்ம போடணும். இது ஆக்சுவலி இதெல்லாம் பக் ஃபிக்ஸ் கரெக்டாக நம்ம போன கமிட்டில் பண்ணியிருக்க வேண்டியது, நம்ம அதை பண்ணலை. ஸோ நம்ம இதுலேயும் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. சேவ் சின்னதாகிடுச்சா? ஸோ அதே மாதிரி கீழே வந்து பண்ணிக்கலாம். எஸ்எம் டார்கெட் பண்ணுறோம். சேவ். ஸோ எஸ்எம் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலேயும் வந்துடும். எஸ்எம்னா SMMD அப்புறமா LG அந்த டிவைசஸ்க்கும் வந்துடும். ஸோ நம்மளுக்கு கவலை இல்லை. ஓகே டாக்கி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.9 REM. இது 0.9 REM. ஸோ சேவ். அண்ட் எஸ் சூப்பர், ஒர்க் ஆகுது. கிரேட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கட்டும். எனக்கு வந்து ஒரு திங்குமே இல்லை. மேபி நான் ஃபியூச்சரில் மாற்றினா மாற்றிப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கோட் பண்ணும்போது மேபி சில தான் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை லைக் உங்கள்கிட்ட டேப்லெட் ஏதாச்சும் இருந்தது வச்சுக்கோங்களேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எஸ்ஸுங்க. ஸோ மற்றபடி எனக்கு எல்லாமே ஆஸ் இட் இஸ் இருந்தாவே நல்லா தான் இருக்கும்னு தோணுது. ஓகே டன்ங்க. ஸோ நான் வந்து கமிட் பண்ணுறேன் சேஞ்சஸை. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் நான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக கொஞ்சம் கீழே கொண்டு போய்க்கலாம். ஸோ இது வந்து மொபைலு, இது வந்து டேப்லெட்டு. ஓகே, ஸோ இது வந்து டேப்லெட்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் டேப்லெட். ஓகே, ஸோ ஜஸ்ட் டேப்லெட் கிளிக் பண்ணிக்கிற ஒரு வாட்டி திருப்பியும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கறதுக்கு. அண்ட் 75% கொஞ்சம் பேக் வந்துடலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்க. ஓகே கிரேட். ஸோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் ஒரு வாட்டி சேஞ்ச். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஆட் ஸ்டேட் சேஞ்சஸ் ஃபிக்ஸ். இது என்னது? ரெஸ்பான்சிவ் MD. ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் என்டர், சிங்க் சேஞ்சஸ் அண்ட் கிட்டப்பில் வந்து புஷ் ஆகிருக்கணும். இப்போது செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. ரெஃப்ரெஷ். ஓகே வந்துச்சு. ஓகே சூப்பருங்க, கிரேட். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்குது, எல்ஜினா நம்ம டிஸ்டாப் கரெக்டாக. ஸோ டிஸ்டாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு வாட்டி. ஸோ இதுதான் டேப்லெட்டு, இது லேப்டாப். ஓகேவா? ஸோ லேப்டாப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். லேப்டாப் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். ஓகேவா?